ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வழக்கமாக மரவள்ளிக்கிழங்கை வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி பொரியல் தான் செஞ்சு கொடுப்பாங்க. பட் நம்ம இன்னைக்கு அதை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் மரவள்ளிக்கிழங்கை இந்த மாதிரி மெலிசாக திருகி எடுத்திருக்கேன். இதை நான் இப்போ இட்லி குண்டானில் போட்டு வேக வச்சுக்கிறேன். ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த மரவள்ளிக்கிழங்கு நல்லா பஞ்சு போல் வெந்துடும். இப்போ நம்ம இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான தேங்காவை நம்ம திருகி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி திருகி எடுத்துருக்கேன். 2 ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான பாதாமையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக திருகி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த மரவள்ளிக்கிழங்கு அண்ட் நம்ம திருவி வச்சிருந்த தேங்காய், ஏலக்காய் அண்ட் அது கூட நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் நம்ம திருகி வச்சிருக்க பாதாமை இது கூட மிக்ஸ் பண்ணி சேவ் பண்ணால் ஒரு சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு ஸ்வீட் ரெசிபி ரெடி.